தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இல்லை ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்கு தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்க இரண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய அளவில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பாஜக தரப்புல இருந்து ஆர்எஸ்எஸ் சமாதானப்படுத்துறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க மீது இருக்க தடையை நீக்கிறது, அதை அரசு ஊழியர்கள் அதில் பங்கேற்பதற்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேரம், அடுத்த வருஷம் 2025 ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய 100ஆண்டு விழா இருக்கு. அதற்குள்ள அவர்களுடைய சில செயல் திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு முனைப்பு காட்டுற இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அது போக எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் அப்படிங்கிற ஓபிசி அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டன்பர்க்கு, அதானி, மோடி, பங்குச்சந்தை தலைவர் இந்த மிகப்பெரிய முறைகேட்டையும் கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமும் ஆகஸ்ட் 22 நடக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன் அடிப்படையில் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது சாத்தியமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக எவ்வாறு அரசியல் செய்வார்கள், அப்படி அதை நடக்க விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? கண்டிப்பா கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதான். ஏன்னா அவங்களோட அடிப்படை கொள்கையே அதுதானே. ஆமா, அடிப்படை கொள்கையே மக்களை பிரித்தாளுவதுதான். நம்ம பிரித்தானிய ஆட்சியை அப்படி சொல்லுவோம், மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி மக்களை ஆட்சி செய்யறாங்கன்னு. ஆனா பிஜேபி அரசு அதான் செய்யுது. இப்ப ஆர்எஸ்எஸ் அடிப்படை சித்தாந்தமே அதுதான். இவங்க இந்து ராஷ்டிரா அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்து ராஷ்டிராவுக்குள்ள யாருக்கு எந்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு வரையறை இருக்கு. அது மாதிரிதான் அவங்க கொடுப்பாங்க. அதை மீறாருங்கிறது தான் இன்றைக்கு மோடிக்கு எதிராக கூட ஆர்எஸ்எஸ் போற ஒரு நிலைமை வருது. இப்போ இங்க ராமர் கோயில் திறப்புல கூட அவரே வாலண்டியரா வராரு. அவங்க நீங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட கொடுத்துருந்தா யாரை கொண்டு திறந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க கண்டிப்பா மோடியை கொண்டு திறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி என்ன சாதின்னு ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும். இன்றைக்கு அவங்க வேற வழி இல்லாம மோடியை அனுமதிக்க வேண்டிய நிலைமை வருது. அதுதான் ஆர்எஸ்எஸ் அடிப்படை சித்தாந்தமே சாதிதான். சாதிதான் இந்துத்துவத்தினுடைய அடிப்படையாகவே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தினாலே போதும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை அறிவிச்சுட்டாலே போதும். காங்கிரஸ் கட்சியில கூட நம்ம 2011 எடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்களே வெளியிடல. கணக்கெடுப்புல சாதி பற்றிய இந்த சில விஷயங்களை வெளியிடல. அதுக்கு காங்கிரஸ் கட்சியில கூட சில எதிர்ப்புகள் வந்தது. அதனாலதான் வெளியிடாம இருந்தாங்க. அது காங்கிரஸ் கட்சிகள் மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலையும் இந்த இந்து ஆதரவாளர்கள், இந்துத்துவ சக்திகள் இருக்கதான் செய்யறாங்க. அல்லது சாதிக்கு ஆதரவானவர்கள், இந்த இந்த சாதிக்கு இடையிலான சமத்துவத்தை விரும்பாதவர்கள், எல்லா சாதிக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. ஆனா அடிப்படையாகவே ஒரு கட்டமைப்பு ரீதியாகவே ஒரு கட்டப்பட்ட கட்சின்னா அது பிஜேபி. இந்த எல்லா சமத்துவமான ஒரு சமூகத்தை விரும்பாத ஒரு கட்சி அமைப்புன்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். நீங்க ஒரு வர்ணசாதி அமைப்பு முறையில தான் அதைத்தான் நம்ம ஏத்துக்கணும். அது கடவுள் வழங்கியது. அந்த அடிப்படையில தான் நம்ம வாழணும். அதுதான் வாழ்வியல் நெறின்னே இந்து நெறின்னு பேசுறாங்கல்ல. இந்து நெறி, இந்து சமயம் அல்ல, இந்து மதம், வாழ்வியல் முறை. இது ஒரு வாழ்வியல் முறை. இந்து நெறியே அப்படிதான். எப்படிதான் அப்படின்னா அது தர்ம சாஸ்திரத்தின்படி, இந்த மனு தர்ம கோட்பாட்டின்படி மக்கள் வாழணுங்கிறது தான். அது என்ன கோட்பாடு? பாப்பானுக்கு என்ன இடம், பறையனுக்கு என்ன இடம், இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. இந்த படிநிலையை ஒத்துக்கிட்டு தான் நம்ம வாழணும். எல்லா படிநிலைக்குள்ளேயும் பெண்கள் என்னவா இருக்கணும், பெண்களுக்கான இடம் என்ன, இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதா இவங்களுடைய அடிப்படை கொள்கை. அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன சாதி என்ன அளவுல இருக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்து எங்க போகும்னா இடஒதுக்கீட்டை நோக்கி நகரும். ஏன்னா நீங்க யாருக்கு உங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு இஷ்டம் போல கொடுத்து வச்சிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சீல் வச்சிருக்காங்க. 50% மேல போகக்கூடாதுன்னு ஒரு சீல். அது உச்ச நீதிமன்றம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரமே இல்லை இந்த விஷயத்துல. அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரியான சீல் வைக்கணும்னு எங்கேயும் இல்ல. அப்படியான ஒரு சரத்தே கிடையாது. நீங்க அப்படியே பண்ணணும்னா இனிமேதான் புதுசாதான் ஆட் பண்ணிக்கிறேன் தவிர
அரசியலமைச்சகத்துல அந்த மாதிரி எந்த கட்டளையும் இல்லை. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு இப்படி 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 ஒரு ஆர்டரை போட்டுக்கிறதே தவறு. 50% மேல போகக்கூடாது. இந்திரா சகானி வழக்கு போன்ற வழக்குகள்ல வந்ததுதான் நினைக்கிறேன். அந்த அந்த முறை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். ஏன்னா 50%க்குள்ள நீங்க கொடுக்கவே முடியாது. இப்போ இப்ப எஸ்சி எஸ்டியே வந்து அந்த எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25%, 30%க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இவங்க கணக்கெடுத்து பார்த்தா 32% வரும்னு ரவிக்குமார் சொல்றாரு. எஸ்சி எஸ்டி சேர்ந்து 18% தான் நம்ம கொடுக்குறோம். எஸ்டிக்கு 30%, எஸ்சிக்கு 15% அப்படி கொடுக்குறோம். திருமாவளவன் பேச்சுல கூட குறிப்பிடுறாரு. இந்திய அளவுல பார்த்தோம்னா நமக்கு 32% எஸ்சி எஸ்டி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 18% தானே கொடுக்குறீங்க. அப்போ இப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 90% கொடுக்க வேண்டியது வரும். 90% இடஒதுக்கீடு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய இடம் வந்து வரும். அப்போ வந்து குறிப்பா இந்த இடபிள்யூஎஸ் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். நீங்க அது என்ன நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். அரிய வகை ஏழைகள். இந்த அரிய வகை ஏழைகள் இருக்கீங்கல்ல, இந்த 10% அவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு இதுல தெரிஞ்சிடும். இவங்க முக்கியமா பயப்படுற ஒரே விஷயம் அதுதான். இவங்க 2ல இருந்து 3 விழுக்காடு கூட இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அதுலயும் இந்த 3 விழுக்காடுலயும் நம்ம பாதி பேர் வந்து அமெரிக்காவிலையும் வெளிநாடுகள்லயும் போய் வேலைக்காக போயிட்டாங்க. நம்ம நாட்டுல இருந்து பேசுறானுங்களே, இவனுங்க தான் நாட்டை காட்டி கொடுத்துட்டு வெளியில போனவங்க. முதல்ல தொழிலுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் போனது இவனுங்க தான். அப்படி பார்த்தா அதையிலயும் நமக்கு கம்மியா தான் இருக்குங்கிறதான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த 10% உடனடியா ரத்து செய்யப்படுது. என்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படுதோ அன்றைக்கு இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு ரிவோக் பண்ணியே ஆகணும். அதை உடனடியா கைவிட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றம் தடுக்கணும். அதான் வந்து கலை யதார்த்தம். அந்த 10%க்கு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல வன்னியர்களுக்கு 10.5% அதிகமா கேட்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இஷ்டத்துக்கு சொல்றாங்கல்ல, நாங்க யார் தெரியுமா? நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து மன்னர் பரம்பரை, நாங்க வாழேந்திய பரம்பரை எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறோம்ல. அது எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிரும். இங்க எவன் வந்து உண்மையிலே அதிகமா இருக்கிறான், எவனுக்கு வந்து உண்மையிலே அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் சாதிகளுடைய எண்ணிக்கை மட்டும் இல்ல. இந்த சாதி எவ்வளவு இருக்காங்கிறத மட்டும் சொல்றது இல்ல. அதுக்குள்ள இவங்க வந்து பொருளாதார ரீதியா இந்த சாதியை சார்ந்ததுனால இவங்க எவ்வளவு அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு, என்ன வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க, பொருளாதார பின்னணி என்ன, இவங்களுக்கு நிலைமை என்ன, அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துதான் ஆய்வு பண்ணணும். ஆமா, அதுதான் வந்து நீங்க இடஒதுக்கீட்டுக்கான ஒரு டேட்டாவை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இங்க கஷ்டப்படுறவன் யாரு, எந்த சாதியினால இவன் கஷ்டப்படுறான், இதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க வெறுமனே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தேவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அல்லது வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, இந்த பெருமை பேசுறதுக்கு இது வந்து உதவாது. இது வந்து ஆக்சுவல் டேட்டா என்னவா இருக்குன்னா, இங்க என்ன சாதி, என்ன பொருளியல் நிலைமையில இருக்கிறாங்க, இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது யாருக்கு உண்மையிலேயே இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத தரோவா நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். அப்போ வந்து இது மாதிரி ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிற பல கட்சிகள், அமைப்புகள் வந்து மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்தப்படுவார்கள். மற்ற பிரிவினர் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதற்கு எதிராக போராடுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள். ஆக வந்து RSS பிஜேபிக்கு இங்க வேலை இல்லாம போயிடும். அதுதான் நமக்கு வந்து முக்கியம். இந்த பிளவு அரசியலை வந்து இவங்க வந்து இப்ப வந்து நீ வா பட்டியலின வெளியேற்றம் உனக்கு நான் செஞ்சு தரேன், நீ வந்து என் கட்சியில இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. இப்போ சமீபத்திய திட்டம், அவங்களுடைய திட்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இவங்க வந்து RSS பிஜேபி சேர்ந்து நடத்திய ஒரு தலித் அமைப்புகளை அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற தலித் தலைவர்களை அழைத்து ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. அதுல எடுத்த முடிவு என்னன்னா, நிறைய தலித் அமைப்புகளை வந்து நேரடியா நம்ம கட்சிக்குள்ள சேருங்க, தலித் தலைவர்களை நேரடியா வந்து நம்ம கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க, சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் அதை கலைச்சிட்டு நம்ம கட்சியில சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க, அல்லது நம்ம கூட்டணியில இருங்க. அப்படி கலைச்சிட்டவங்க கட்சியில போய் சேர்ந்தாலும்
அவங்களால வந்து முழு அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ எல்முருகனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? எல்முருகனுக்கு இணை, அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு இணையாக எல்முருகனுக்கு பதவி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கலையே. அதாவது அவங்க பிளான் என்னன்னா, இப்ப பாத்தியா வேலூர் இப்ராஹிம் எங்களுக்கு தான் ஆதரவு, நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்றீங்க, இவரு இஸ்லாமியர் தானே அப்படின்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் அவங்களுக்கு வேணும். அவ்வளவுதான், தவிர அவங்க உரிமை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இப்ப போட்டுக்கிறாங்க. நீங்க வந்து தருமபுரியில நடந்துச்சுல இப்போ பிஜேபியினுடைய மாநில கூட்டம், மாநில பொதுக்குழுவும் செயற்குழு கூட்டமும் நடந்துச்சு. அதுல வந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் அதுதான். இவங்க தரப்புல இந்த மாவட்ட அளவுல தலைவர்கள் சொன்னதும் அதுதான். நாங்க வந்து லோக்கல் லீடர்ஸ், தலித் லீடர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். பல கட்சிகளை வந்து கலைச்சிட்டு நம்ம கிட்ட சேர்றதா இருக்கிறாங்க. வருங்காலத்துல வந்து அப்படியே சாரையா பிஜேபியில வந்து தலித் கட்சிகள் வந்து சேர போகுதுன்னா வந்து அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. வெளியில அதாவது அது ஒரு லைவ் ஷோவா போட்டிருந்தாங்கன்னு வைங்க, பயங்கர காமெடி ஷோவா இருந்திருக்கும். செம்ம ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கு அன்னைக்கு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏதோ பேசியிருக்கிறாங்க. ஆனா அப்படி எந்த கட்சிகளும் போறதுக்கான நிலைமை இல்ல. கிருஷ்ணசாமி கூட அவர் வந்து கட்சியெல்லாம் கழிச்சிட்டு போக மாட்டாரு. அவரோட அரசியல் பயணம் நீண்ட பயணம். இன்னைக்கு கூட அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பா மாஞ்சோலை தோட்டம் அதை பேட்டி கொடுத்து அவருக்கு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுல 90கள்ல ஒரு முக்கியமான லீடர். முக்கியமா தலித் பிரச்சனைகளை வந்து வெளியில கொண்டு வந்து அதை வந்து பேசு பொருளாக்கி மைய அரசியலுக்கு கொண்டு வந்து கலைஞர் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்து சில கோரிக்கைகளை வாங்கி பெற்றதுல முக்கியமான நபர். அவர் அப்படிலாம் கலைச்சு சரத்குமார் நினைச்சிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல, இந்திய அளவுலயும் இப்போ வந்து பஸ்வான் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா கூட இருக்கிறாரு. அவருக்கு இந்த 10 ஆண்டுகள்ல என்ன பின்னடைவுங்கிறத அவர் வந்து சிந்திக்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கிறாரு. இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் முற்போக்கு ஒரு முகாம்ல இருந்தே முன்னேறி வராங்க. இப்ப அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும் போது திருமாவளவனுடைய ரோல் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கே ராகுல் காந்தி எல்லாம் ஒரு பெரிய பேரா மாதிரி எழுதியிருக்கிறார் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி. இதை எல்லாரும் இந்திய அளவுல இருக்கிற தலித் கட்சிகள் கண்டிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க. குறிப்பா மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள் இதை வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இதற்கு முன்பு எடுத்த நிலைப்பாடு பிஜேபிக்கு சார்பாக அல்லது பிஜேபி ஆளுவதற்கு இவங்க விட்டு கொடுப்பது, இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை இவங்க வந்து பரிசீலிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறும், பிஜேபிக்கு எதிராக மாறும். கண்டிப்பாக இவங்க எல்லோரும் வந்து இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக போகிற ஒரு இடம் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இந்த திருமாவளவன் பிறந்த நாள்ல கூட நம்ம அதை வந்து உறுதியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.